ஹாய் ஹலோ வெல்கம் டு சாட்டர்டே ஈவினிங். இன்றைக்கி வந்து தங்கச்சிக்கு அனிவர்சரி செலிப்ரேஷன் சர்ப்ரைஸாக பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்ட் எல்லாமே ஃபேமிலியோடு அப்படி கிளம்பலான்ட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அவங்களுக்கு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஆர்டர் பண்ண கேக்கை வாங்கி ஒரு 2 பீஸ் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு சாக்லேட் கேக்கு தான் ஆர்டர் பண்ணோம். அவங்களுக்கு வேறு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு 2, 3 பீஸ் அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் மறுபடியும் அது ஃப்ரிட்ஜில் பேலன்ஸ் வச்சுட்டு சரி கிளம்பலான்ட்டு நாங்களும் அப்படி பொள்ளாச்சி கிளம்பிட்டோங்க. ஏன்னா சர்ப்ரைஸாக அவங்களுக்கு கேக் கொண்டே இது பண்ணணுன்ட்டு. ஏன்னா அவங்க வந்து ஃப்ரைடேவே கூப்பிட்ருந்தாங்க. நாங்கள் பொண்ணுக்கு ஸ்கூலெல்லாம் இருந்தங்காட்டி சண்டே தான் கிளம்ப முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து பொள்ளாச்சி ரீச் ஆகிட்டாங்க. அப்படியே ஆன் தி வேல பார்த்தீங்கன்னா பல்லட் ரோட்டில் வந்து எங்களோட ஃபேவரட் ரெகுலர் ஷாப் வந்து இந்த ஃபிஷ் ஷாப் தான். இங்கே எல்லா வெரைட்டியோட சீ ஃபுட்டும் இங்கே கிடைக்குங்க. அவ்வளோ சூப்பராகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். மார்னிங் வந்து மீன் கடை போட்டிருப்பாங்க, ஈவினிங் வந்து ஃபிஷ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆப்போசிட் டு தாரா மஹால் இருக்குல்ல, பல்லட் ரோட்டில், அங்கே தான் இருக்குங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே நண்டு ரசம், இந்த நண்டு சூப்பு இதெல்லாமே அப்படியே குடித்தோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பெரியவளுக்கு சூப்புனால் ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது நானும் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேத்துக்கும் கிழங்கா மீன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிழங்கா மீன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. குழந்தைகளுக்குமே கொடுக்கலாம். முள்ளெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது. அதுக்கப்புறம் கூடவே பார்த்திங்கன்னா ப்ரான் 65வும் அப்புறம் வந்து பேம்ப்ரெட் ஃபிஷ், அதாவது பாறை ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் பெரியவளுக்கு பிடிச்ச நெத்திலி ஃபிஷ் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பாம்ப்ரெட் ஃபிஷ் எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அழகாக, அதாவது ஆனியன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே மீன் கடை தான், ஆனால் வந்து ஒரு இருக்காது. ரொம்ப ஹைஜீனாக இருக்கும். வெங்காயம் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக கட் பண்ணியிருப்பாங்க. கூடவே ஒரு சட்னி கொடுத்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஃபைனலாக அப்புறம் தங்கச்சி பையனுக்கு வந்து மீன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஃபிஷ் சில்லி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பொரிச்சிட்டு இருந்தாங்க. சரி அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு நாங்களும் அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். அம்மாக்கே தெரியாது நாங்கள் போகிறது சர்ப்ரைஸாக. அதுக்கப்புறம் அவன் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து திருட மாதிரி போய் அவனை கடத்தணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி போனோன்னே பயந்துட்டான். பயந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தான். என்னடா சூட்கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, கடத்திட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு ரமேஷ் அப்பா தான் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே குஷிட்டான். குஷியானதுக்கப்புறம் சரி கேக் வெட்டுற ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இருந்தால் தங்க ஃபிஷ் சில்லி அப்படின்னு கொடுத்தேன். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஹாப்பியாக இருக்கிறதா, இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறது கூட தெரியாமல் அப்படின்னு நின்றுருந்தான். சரின்னு ஃபிஷ் சில்லி வாங்கிட்டான். வாங்கினதுக்கப்புறம் சரின்னு அவங்க அக்கா கொடுக்குறான், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஷிக்கு. அவங்க அக்கானா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு, ரொம்ப ஹாப்பியாகிடுவான். அதுக்கப்புறம் தங்கச்சி நைட் சமையலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி கிச்சனில் வச்சுருந்தான். சரி அதுக்குள்ளே அவன்கிட்ட மீன் சில்லியெல்லாம் போட்டு கொடுத்தா அவன் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு எங்களை மாதிரியே தான் அவங்களும் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சமையல் கட்டில் எப்போவுமே ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. ஸோ நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்காக இருக்கட்டும் எங்களுக்காக இருக்கட்டும் நாங்கள் பேராக சமையல் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன தான் அம்மாவோ இல்லை நானோ இல்லை அதே மாதிரி எனக்கு தங்கச்சியும் ஹெல்ப் பண்ணாலும் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் கூட நின்று கிச்சனில் பேசிகிட்டே சமையல் பண்ணுறது சரியான இதாக இருக்குங்க. ஸோ அது எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஒய்ஃபுகளுக்கு வந்து கிச்சனில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவன் வந்து ஃபிஷ் சில்லி சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தான். இப்போ தங்கச்சி வீட்டுக்காருக்கும் பொண்ணுங்க 2 பேர் பார்த்திங்கன்னா வந்து க்ரீட்டிங் ரெடி பண்ணியிருந்தாங்க அனிவர்சரின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே அப்படியே 2 பேர் பார்த்து படிச்சுட்டு இருந்தாங்க. சாக்ஷி வந்து பார்த்திங்கன்னா 2 டாலெல்லாம் வரைஞ்சி இதுதான் வந்து மணிப்பா, இதான் தேவி அப்படின்லாம் போட்டு எல்லாம் வரைஞ்சிருந்தா. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து சில்லி ஃபிஷ் கொடுறா அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு வந்து கொடுக்க மாட்டானா, ஆனியன் மட்டும் தான் கொடுப்பானா. அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் ஃபிஷ் சில்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கேக் இதாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு எல்லாமே தங்கச்சியெல்லாம் கூப்பிட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணி நிற்க வச்சிட்டோம். நிற்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஃபஸ்ட்டு கேக் வெட்ட சொல்லிடலான்னு கேக் வெட்டினாங்க. செலிப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கு இது வந்து 4th இயர் ஆனிவர்சரி 2 பேருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு அவனுக்கு கேக் ரொம்ப 2-3 நாளாக கேக் கேட்டே இருந்தான். சீத்தம்மா நீங்கள் வரும்போது எனக்கு கேக் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தான். அவனுக்கு கேக் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அங்கே பாருங்கள் எப்படா வெட்டுவாங்க கொடுப்பாங்கன்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தான் குறுன்ட்டு. அவனுக்கு கேக்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ கேக் வைஸும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது. பார்க்குறக்கு வெளியே இந்த கலரு, ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் தான் இந்த கேக்கு. நிஜமாகவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் 2 பேர் கேக்கெல்லாம் வெட்டிக்கிட்டாங்க. வெட்டிட்டு
2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டாங்க. ஸோ நாங்களே எல்லாம் கிளாப் பண்ணி விஷ் பண்ணிக்கிட்டோம். ஸோ என்னதான் இருந்தாலும் அவங்க என்ன செலிப்ரேஷன் பண்ணாலும் நம்ம இந்த மாதிரி சர்ப்ரைஸாக அவங்களுக்கு கொண்டு போய் கேக் வெட்டும்போது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ என் பொண்ணுங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி விரும்புவாங்க. எனக்கெல்லாம் இந்த பழக்கம்லாம் புதுசு தான். அதனால் சரி நம்ம பொண்ணுங்களுக்கு பிடிக்கிற விஷயத்த நம்மளும் கற்றுக்கலாம். அப்போ தான் நம்ம இன் ஃப்யூச்சர் அவங்க நமக்காக இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்போ இருந்தே நம்மளும் கற்றுக்கணும். பாருங்க குழந்தைங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க அந்த விஷயத்தையெல்லாம் இல்லையா? ஸோ நல்லா இருந்தது. ஒரு கெட் டுகெதர் செம்மையாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சமைக்கிறதுக்காக சரி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் எல்லாம் போய்ட்டு நாங்கள்லாம் ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் என்னென்னா பிரியாணி, சில்லி சிக்கன், அதுக்கப்புறம் கிரேவி, குழம்பு எல்லாமே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தங்கச்சியும் அப்படியே உள்ளே போய் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ பிரியாணி எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடியாகி நல்லா கொதிக்கிற டைம் வந்துருச்சு. சரி அப்படியே ரைஸ் எல்லாம் போட்டு அழகாக பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி சில்லி சிக்கனும் கூட சேர்ந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தா. லெக் பீஸு, அப்புறம் நார்மல் சில்லி சிக்கன் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாஸ்மதி பிரியாணி தான், சிக்கன் பிரியாணி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா அழகாக அது வந்து தம்மெல்லாம் எடுத்து விட்டாச்சுங்க. எடுத்து விட்டு மேலே கொஞ்சம் நெய் போட்டு கிளறி எடுத்து விட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்ட் ஒரு 10:30 இருக்கும், நைட் ஆயிடுச்சு. ஆனாலும் ரிலாக்ஸாக சாப்பிட்றது செமையாக இருக்கும் இல்லைங்களா? அது வந்து சாட்டர்டே நைட்டு அப்படிங்கிறது சண்டே நைட்டுங்கிறதெல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் ஊட்டி விட்டாங்க ஹஸ்பண்டெல்லாம். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டே குழம்பெல்லாம் ஊற்றி அப்படி சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப அப்படி ஹாப்பியாக இருந்தது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு. வாரத்தில் ஒரு நாள் நமக்கு பிடிச்சவங்களோட நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப மைண்டுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது. பிரியாணி சூப்பராக இருக்குது அப்படின்னு தங்கச்சிகிட்ட சொன்னேன். ஸோ அவன் வந்து லெக் பீஸ் சாப்பிட்ருந்தான். ஹஸ்பண்ட் எல்லாம் டிவி பார்த்துட்டு சாப்பிட்ருந்தாங்க. எனக்கு வந்து ஊட்டிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ கோவப்படுறான் பாருங்கள் அவங்க அம்மாட்ட. சொல் பேச்சே கேட்க மாட்றான். அவங்க அம்மா சொன்னதை என்கிட்ட ரைம்ஸ் எல்லாம் சொல்லி காமிச்சிட்டு இருந்தான். ஒரே ஃபோட்டோ கான்ஷியஸ் தான். வீடியோ எடுத்தீங்களா சித்தம்மா அப்படியே தான் கேட்பான். அதுக்கப்புறம் அம்மா அழகாக வந்து சுக்கு டீ போட்டு கொடுத்தாங்க. ஸோ சாட்டர்டே நைட் இப்படி தான் ஹாப்பியாக இருந்ததுங்க. தேங்க்யூ.